ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே கோல்டாக இருக்குங்க. அதனால் ஆவி பிடிக்கலான்னு தான் வந்து வேப்பந்தலை பறிச்சிட்டு வரலான்னு போயிட்டுருக்கேன். 2 டேஸாக ஒன்றுமே உடம்புக்கே நல்லா இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சளி பிடிச்சிக்கிட்டு அப்படியே தலைவலி, ஒரே தூக்கல்ல நைட்டெல்லாம். ஸோ அதனால தான் வந்து ஆவி பிடிச்சாவது சரியாகுமான்னு சொல்லிட்டு வேப்பிலை, துளசி, நொச்சியிலேருந்து போட்டால் இப்போ தலைவலிக்கு கேட்குங்க. ஆனால் நொச்சியில் இல்லாதனால நான் வேப்பிலை, துளசி மட்டும் போட்டு பிடிக்க போகிறேன். அதில் அப்படியே வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் ஆவி பிடிக்கிற டேப்லெட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணுவேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, டேப்லெட் போடுவீங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே ஆவி பிடிக்கும்போது வந்து நீங்கள் விக்ஸு கூட இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது பிடிக்கும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க. கண்டிப்பாக இது சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆவி பிடிக்கிறது அதில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்படி உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு எங்கள் பாப்பா வேற என்னம்மா பேய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆவி பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஃபேஸில் இருக்கிற அழுக்கெல்லாமே ரிமூவ் ஆகிடும், நல்லாயிருக்கும். அப்படியே வந்து துணி துவைக்க வேண்டிய வேலை இருந்ததுங்க. மிஷினில் அப்படியே துணியை போட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துடலான் இருக்கேன். 2 நாளாக துணி துவைக்கவே இல்லைங்க. போட்டது போட்டபடியே இருக்குது. இன்றைக்காவது துவைச்சாகணும்னு சொல்லிட்டு தான், அது ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து துணியே வந்து வாஷ் பண்ண மிஷினில் போட்டிருக்கேன். அப்படியே குளிச்சுட்டு வந்த பிறகு நமக்கு கொஞ்சம் பவுடர் அடித்தா தான் எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நான் அப்படியே ரெடி ஆகிட்டேன். நான் எப்பவும் தொட்டியில் போய் துணி துவைப்பேங்க. ஏதாவது ஒரு டைமில் மட்டும்தான் மிஷினில் போடுவேன். இன்றைக்கி வந்து அப்படியே மழை வர மாதிரியே கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுனால சரி மிஷின்லேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்லேயே போட்டுட்டேன். தொட்டியில் தண்ணி எடுத்துக்கிட்டால் எவ்வளோ துணி வேணாலும் அப்படியே அலசி எடுத்துடலாம். அப்படியே தண்ணியை நல்லா வந்து பார்த்துக்கிட்டே வந்து வேலை செய்யறதுக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும். கிளைமேட் பார்த்திங்கன்னா காலையில் அப்படியே வெயில் அடிக்குது, அப்படியே சாயந்தரம் மதியானம் மறுபடியும் மழை வர மாதிரி ஆகிடுது. அப்படியே இப்படியே இருக்கிறதுனாலேயும் உடம்புக்கு ஒன்றுமே நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க. அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கும் வந்து சளி பிடிக்கிறது, காய்ச்சல், இருமல் எல்லாமே வந்துடும் போல் இருக்குது. அப்படியே தொட்டியில் இருக்கிற செடியெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. இன்றைக்கி அந்த ஒரு கொஞ்சமாக வந்து காஞ்சி போன இலைகளை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். தொட்டியில் இருக்க செடியெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டேன். இன்னுமே காலியாக இருக்கிற தொட்டியெல்லாம் இருக்குது. அதிலெல்லாம் கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கி வைக்கலான்ட்டு இருக்கேன். அப்படியே கோழி மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள், அதையும் அப்படியே ஒரு கிளிக் எடுத்துட்டேன். அப்படியே ஈவினிங் ஆனால் காஃபி டீன்னு ஆரம்பிச்சிருவாங்கங்க. வீட்டில் இருந்தாவே ஒரு நாளைக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 3 டீயாவது போட்டாகணும். ஸோ அதை மாதிரி கேட்டுட்டாங்க. உடனே வந்து காஃபி தான் போடலான்னு போட்டுட்ருக்கேன். நான் காஃபிக்கும் வந்து வெல்லம் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் வெல்லம் யூஸ் பண்ணி பாருங்கள். நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம், 2ல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி என் வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அப்படியே கோல்டுனால ரொம்ப டல்லாக இருக்குங்க. நிஜமாக பேசவே முடியல, அவ்வளோதான் இருக்குது. அப்படியே நானும் பாப்பாவும் வெளியே வந்து உட்காந்துட்டோம். நாங்கள் எப்போவுமே ரிலாக்ஸாக உட்கார்ற இடம் இது. இன்றைக்கி சண்டே, ஆனால் ஸ்பெஷல் ஒன்றும் இல்லைங்க. நான்வெஜ்ஜெல்லாம் எதுவும் நாங்கள் எடுக்கலை. இன்னும் ஒரு 15 டேஸ்க்கு வந்து நான்வெஜ் சமைக்கிறதில்ல. ஸோ விரதம் இருக்கிறதுனால வந்து சமைக்க மாட்டோம். மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான மெட்டீரியலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 1.5 டம்ளர் அரிசி தான் நான் போட்டிருக்கேன். அப்படியே ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். டொமேட்டோ பார்த்திங்கன்னா ஒரு 4 டொமேட்டோ எடுத்திருக்கேன். ஆனியன் 2 எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். புதினா க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. பாப்பா இருந்தானா பாப்பாவே புதினாலாம் க்ளீன் பண்ணி கொடுப்பா. ஆனால் அவளுக்கு வந்து படிக்கிற வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால நானே இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மிக்சியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சாச்சு. பச்சை பட்டாணி வந்து நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேங்க. எப்பவும் வந்து செய்யறதுக்கு நம்ம முன்னாடியே ஊற வச்சா தானே கரெக்டாக இருக்கும். நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். மஷ்ரூம் வந்து ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காரு. மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் வந்து மஷ்ரூம் பிரியாணி பிடிக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் பெரிய பாப்பாவுக்கு சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும். எனக்கும் சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும். சின்ன பாப்பா வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. ஒன்லி எக்கு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அப்படியே வந்து நம்ம மஷ்ரூம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ண போகிறோம். சின்னதாக கட் பண்ணால் குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் வந்து பெருசாக கட் பண்ணிக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம். அப்படியே வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, நம்ம பிரிஞ்சி இலை இதெல்லாமே ஆட் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் மசாலா ஐட்டம் வந்து அதிகமாக ஆட் பண்ண மாட்டோம். ஸோ நாங்கள் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணணும். நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வணங்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் சேர்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே தக்காளியை சேர்த்தும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம புதினா தழை போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி எல்லாமே போட்டு ஆட் பண்ணணும். என்னோடய ஃபேவரட் டிஷ் வந்து தயிர் சாதமும் பிரியாணியும் தான். உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னன்னு சொல்லுங்கள்.
இதுக்கப்புறம் நல்லா வந்து வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள், மல்லித்தூள், நான் வீட்லேயே அரைச்சி வச்ச மிளகாத்தூள் இருக்குது, அது வந்து குழம்பு மிளகாத்தூள். ஸோ இதுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லா விதமான சாம்பாருக்கு எல்லாமே நான் வந்து இந்த தூள் யூஸ் பண்ணிக்குவேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் கடையில் எந்த மசாலாவும் நான் வாங்க மாட்டேன். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண தூள் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுதான் நான் ஆட் பண்ணுவேன். வந்து கலர் பொடியும் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து கலர் ஆட் பண்ணோம்னாலும் நல்லா இருக்காது. பார்க்குற கண்ணுக்கு வேணால் அது நல்லாயிருக்கும். ஸோ ஹெல்த்துக்கு வந்து நல்லதில்லை. ஸோ யாருமே வந்து ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நான் வந்து 1½ டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா வந்து பச்சை பட்டாணியெல்லாம் இருக்கிறதுனால நல்லா வேகணும். ஸோ ஒரு 1/2 டம்ளர் சேர்த்தி தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அப்படியே பாப்பாவுக்கு கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுக்கலான்னு வந்துட்டேன். என்ன தான் அவங்க ஹோம்ஒர்க் எழுதுகிற வேலையெல்லாம் பார்த்தாலுமே நம்ம கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லித்தரப்போ அவங்க இன்னுமே கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்படியே இவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு பெரிய பாப்பா ரூமுக்கு போனால், அங்கே போனால் ரூமே என்ன பண்ணி வச்சுருக்கா பாருங்களேன். ப்ராஜெக்ட் ஒர்க்குனால வந்து ரூமே இப்படி பண்ணி வச்சுருக்கா. அவ்வளோதான், தண்ணி கொதிச்சிருச்சுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை ஆட் பண்ண போகிறோம். நான் காரம்லாம் அதிகமாக ஆட் பண்ண மாட்டேங்க. ஏன்னா பாப்பாங்க 2 பேருமே காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. நான் அதனால் வந்து காரம் வந்து கம்மியாக தான் போடுவேன். சொல்லி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க, வாழை இலையை போட்டு அப்படியே தம் போட்டாச்சு. அப்படியே அந்த வாழை இலையுடைய ஃப்ளேவர் அதில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அப்படியே பிரியாணி இந்த மாதிரிலாம் செஞ்சால் வந்து வாழை இலையில பரிமாறி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குமா சொல்லுங்கள். 2 பேரையும் கூப்பிட்ருக்கேன் வாங்க சாப்பிட்லான்ட்டு. இப்போ தான் மும்பரமாக படிச்சிட்ருக்காங்க பாருங்களேன். இருங்கம்மா 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வரேன்ட்டு சாப்பிடும்போது தாங்க கூப்பிட்றப்ப வரமாட்டாங்க. பாருங்கள் எப்படி திட்டிட்டு உட்காந்துட்ருக்கேன். எழுதிட்டுருக்கா பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.